ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பேஜ் நம்பர் 26ல் ஆப்ஷனாலிட்டி இன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாபிக் இருக்குது. இது என்ன அப்படின்னா காலபிள் பாண்ட், இன்னொன்று வந்து புட்டபிள் பாண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று. காலபிள் பாண்ட் அப்படின்னா இட் இஸ் அ ஆப்ஷன் ஆஃப் தி கம்பெனி வந்து எங்கள் பாண்டை வந்து நீங்கள் சரண்டர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கஸ்டமர்கிட்ட சொல்கிறது வந்து காலபிள் பாண்ட்ஸு. எந்த டைம்லனாலும் சொல்லலாம். மெச்சூரிட்டி பீரியட் 3 இயர்ஸ் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 1 இயரோ 2 இயரோ ஏதோ ஒரு இயரில் வந்து அவங்க வந்து நீங்கள் இதை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கம்பெனிலேருந்து கஸ்டமர்கிட்ட கேட்குறது வந்து காலபிள் பாண்டு. நெக்ஸ்ட் வந்து புட்டபிள் பாண்டு அப்படின்னா வந்து கஸ்டமர் வந்து கம்பெனிகிட்ட எனக்கு அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ சரண்டர் பண்ணுற ஆப்ஷன் உள்ளது வந்து புட்டபிள் பாண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து காலபிள் பாண்ட் அப்படின்னா வந்து கம்பெனியுடைய ஆப்ஷன், புட்டபிள் பாண்ட் அப்படின்னா கஸ்டமருடைய ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வேல்யூஷன் ஆஃப் பாண்ட்ஸ். இல்லை இந்த ஃபார்முலா வந்து சும்மா மனப்பாடம் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த கேல்குலேஷன் போடுறோம். கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. V0 வந்து வேல்யூ ஆஃப் த பாண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வெளியில் வந்து ஒரு வேல்யூவில் இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஒரு பாண்டு வந்து ஒரு ப்ரைஸில் இருக்குது. இதை வந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த பாண்டு. அப்புறம் கூப்பன் பேமெண்ட் வந்து 6%. நெக்ஸ்ட் வந்து this is I. 6% is I. Face value of the bond இது வந்து F. வேற என்ன வேல்யூ அப்படின்னா R தேவை நம்மளுக்கு. R வந்து இந்த இடத்துல வந்து KD அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்முலாவில் வந்து KDன்னு சொல்கிறாங்க. ஃபார்முலா வந்து நான் திரும்பி ஒரு தடவை எழுதிக்கிறேன். V0 is equal to sigma T is equal to 1 to N I divided by 1 plus KD the whole power T plus F divided by 1 plus KD the whole power N. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சிக்மா T is equal to 1 to N. T உடைய வேல்யூ வந்து 1ன்னு போடணும், 2ன்னு போடணும், 3ன்னு போடணும். இந்த ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக மேத்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு ரொம்ப நல்லா புரியும். நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சிக்மானா என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சம்மேஷன். இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து 3 காலம் இருக்குது அப்படின்னா 20, 30, 40 இப்படி இருக்குன்னா சிக்மா ஆஃப் இந்த இது இ ரோன்னு வச்சுக்கலாம். சிக்மா ஆஃப் இ என்ன வரும்? 20 + 30 + 40. இந்த 3ஐயும் ஆட் பண்ணுறது வந்து சிக்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஐன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது. ஐ இஸ் கூப்பன் பேமெண்ட்டு. 1000 × 6/100 60 தான் ஐ இந்த கேஸில். அப்புறம் கேடி வந்து ஆருடைய வேல்யூ வந்து ஒரு 5%ன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட்டில் உள்ள ரேட்ஸ் வந்து 5% அப்படின்னா கேடியோட வேல்யூ வந்து 5 வரும். நெக்ஸ்ட் வந்து டு த பவர் டி வந்து 1 to N. இப்போ 5 இயர்ஸ் பாண்டுன்னு வச்சுக்கலாமே. 5 இயர்ஸ் பாண்ட் அப்படின்னா 60 divided by 1 plus 5/100 whole power 1. சிக்மா T is equal to 1 to N. இந்த வேல்யூ மட்டும் மாறும். T is equal to 1 to N plus 60 divided by 1 plus 5/100. நம்ம எத்தனை வருஷம் எடுத்துருக்கோம்? 5 இயர்ஸ். 60/100 whole power 2 plus 60 divided by 1 plus 5/100 whole power 3 plus 60 divided by 1 plus 5/100 whole power 4 plus 60 divided by 1 plus 5/100 whole power 5 வரைக்கும் வந்துட்டு ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த பாண்ட். இது வந்து 1000 டிவைடட் பை 1 + 5/100 ஹோல் பவர் என்னுடைய வேல்யூ வந்து 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சேம் அப்படியே எழுதிட்டு இந்த கடைசி இது வந்து ஒன்றா இருக்குது இல்லையா? இதை வந்து 1060 டிவைடட் பை 1 + 5/100 ஹோல் பவர் 5ன்னு எழுதிக்கலாம். இதை நம்ம ப்ராப்ளத்தில் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவோம்.
இல்லை என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா V0 வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் த பாண்ட், இல்லைன்னா வேல்யூ ஆஃப் த பாண்ட், present value of the bond, இது எல்லாமே ஒன்று தான். 3 டேர்ம்ஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் த பாண்ட், இல்லைன்னா வேல்யூ ஆஃப் த பாண்ட், இல்லைன்னா present வேல்யூ ஆஃப் த பாண்ட், மூணுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து F வந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த பாண்ட், தட் இஸ் redeemable வேல்யூ ஆஃப் த பாண்ட். I வந்து annual interest payable on the bond, coupon payment. N maturity period of the bond. KD வந்து cost of capital, that is R. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். A bond whose par value is 1000 bears a coupon rate 12% and has a maturity period of 3 years. The required rate of return on the bond is 10%. What is the value of the bond? இதில் வந்து PVIF இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. PVIF வந்து உங்களுக்கு புக்கில் பின்னாடி டேபிளில் இருக்குது. பட் எக்ஸாமில் வந்து அது கொடுத்தாலும் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுக்காமலும் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த எலாபரேட் மெத்தடில் இந்த ஃபார்முலா போட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். எ பாண்ட் ஹூஸ் பார் வேல்யூ வந்து 1000 bears a coupon rate வந்து 12%. ஸோ 1000 into 12/100 120 வந்து கூப்பன் பேமெண்ட் அந்த அவருக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து 3 years, N வந்து 3. த ரெக்கவர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் த பாண்ட் இஸ் 10%. அதாவது மார்க்கெட்டில் உள்ள ரேட் வந்து 10%. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த பாண்ட், தட் இஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த பாண்ட். இதுக்கு எப்படி போடுறோம் அப்படின்னா 120 வந்து கூப்பன் பேமெண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளத்தை பார்த்தோம் இல்லையா, அப்படி பார்த்தோம். இந்த இதில் 60 போடுறோம் இல்லையா, இது வந்து கூப்பன் பேமெண்ட். இதுக்கு பதிலாக 120ன்னு சொல்லி போடுறோம். இந்த ப்ராப்ளத்தில் 120 டிவைடட் பை 1 ப்ளஸ் பர்சன்டேஜ் வந்து 10 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 1. 10/100 அப்படின்னா 0.1. சரியா ஃப்ரெண்ட்ஸ், 0.1 1 plus 0.1 the whole power 1 plus 1 plus 0.1 whole power 2. 120 divided by 1 plus 0.1 whole power 2. மொத்தம் வந்து 3 years. ஸோ 3வது வருஷம் என்னென்னா 1000 ரூபாய் ப்ளஸ் அவருடைய அமௌண்ட் வந்து கூப்பன் பேமெண்ட் 120, ரெண்டையும் ஆட் பண்ணி வாங்கிறாரு. 1120 வருது தேர்ட் இயரில். டிவைடட் பை 1 plus 0.1 ஹோல் பவர் 3. இதை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு வர்ற வேல்யூ வந்து 1049.44. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 ப்ராப்ளம் பார்த்துட்டோம் இதோட. நெக்ஸ்ட்டு பாண்ட் வேல்யூ வித் செமி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட். செமி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா இந்த இதில் வந்து நம்ம எல்லாமே அப்படி 2வால் டிவைட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக கூப்பன் பேமெண்ட் வந்து 6% அப்படின்னா செமி ஆனுவல் அப்படின்னா 3% ஆகி போயிடும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 வருஷம் அப்படின்னா வந்து இதில் வந்து செமி ஆனுவல், ஸோ என் வந்து 12 ஆயிரும். அதேமாதிரி ரேட் ஆஃப் ரிட்டர்னும் நம்மளுக்கு டிவைடட் பை 2 போட்டுக்கிறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஏ பாண்ட் ஹூஸ் பார் வேல்யூ இஸ் 1000 bears a coupon rate 12%. 1000 face value of the bond, இல்லைன்னா par value of the bond, 12% வந்து coupon interest. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா செமி ஆனுவலி அண்ட் ஆஸ் அ மெச்சூரிட்டி பீரியட் வந்து 3 years. N வந்து 3. த ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் த பாண்ட் இஸ் 10%. R வந்து 10%. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் பாண்டு? இதில் வந்து கூப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. செமி ஆனுவலி அப்படின்றதுனால கூப்பன் பேமெண்ட் கூப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 12/2, தட் இஸ் 6% ஆகி போயிடுது. என் வந்து ஆக்சுவலாக 3, செமி ஆனுவல்னு வர்றதுனால என் வந்து 6 ஆயிடுது இந்த கேஸில். அடுத்து வேறு என்ன டேர்ம்ஸ் எல்லாம்னு பார்த்தோம்னா வேறு பிரின்சிபல் ரீபேமெண்ட் அட் த எண்ட் ஆஃப் 3 years.
ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10%. 10% வந்து அது 5% ஆயிரும். இப்படி போட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த சால்வ் பண்ணியிருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போடணும். 60 divided by 1 plus 5 by 100 whole power 1 plus 60 divided by 1 plus 5 by 100 whole power 2 plus 60 divided by 100 1 plus 5 by 100 whole power 3. இப்படியே போட்டு 1060 divided by 1 plus 5 by 100 whole power 6. இதை சால்வ் பண்ணோன்னா ஒரு வேல்யூ தான் வேல்யூ ஆஃப் த பாண்டு. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் ஈல்ட் ஆஃப் த பாண்டு. கரண்ட் ஈல்டுக்கு என்ன, அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பட் என்ன நம்ம ஜிம் அகாடமியில் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். கரண்ட் ஈல்டு ஆஃப் த பாண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர். இந்த ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். If actually in the formula current yield is equal to coupon interest divided by current market price. இது ஃபார்முலா. என்னென்னா கரண்ட் ஈல்டு அப்படின்னா கரண்ட் அப்படின்னா இப்போ இம்மீடியேட்டாக உள்ளது வந்து கரண்ட் இயர் அப்படின்னா இந்த வருஷம். ஸோ கரண்ட் ஈல்டு அப்படின்னா இந்த வருஷத்துக்குரிய ஈல்டு. ஸோ என் வந்து 1 இந்த கேஸில், இந்த வருஷம் இந்த சேம் இயர். ஸோ என் வந்து 1 இந்த கேஸில் கரண்ட் ஈல்டு அப்படின்னா n is equal to 1. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர்னு தான் வரும் நம்மளுக்கு. ஏன்னா என்னுடைய வேல்யூ வந்து 1. இஃப் ஏ பாண்ட் ஹேஸ் ஃபேஸ் வேல்யூ 1000 கேரிங் கூப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 8%, கூப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஸோ அந்த அவங்களுடைய கெயின் எவ்வளோன்னு பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே அவங்களுடைய கெயின், அந்த கஸ்டமருடைய கெயின் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த கேஸில் வந்து கூப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. 1000 இன்ட்டு 8/100 எவ்வளோன்னு பார்த்தோம்னா 80 ருபீஸ் தான் கஸ்டமருடைய கெயின். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ வந்து 80. அடுத்து என் வந்து நம்ம 1ன்னு பார்த்துக்கிட்டோம். ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஞாபகம் வச்சுங்க, ஈல்டு அப்படின்னாலே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எப்பயுமே கரண்ட் ஈல்டுன்னு கேட்கலாம், ஈல்டு டு மெச்சூரிட்டி எதுனாலுமே சரி. ஆர் ஈல்டு அப்படின்னாலே இந்த ஆறு தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பி வந்து நம்ம கையிலேருந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது. இஃப் எ பாண்ட் ஆஃப் எ ஃபேஸ் வேல்யூ 1000 கேரியிங் ஏ கூப்பன் இன்ட்ரெஸ்ட் rate of 8%, if quoted in the market at rupees 800, then the current yield of the bond வந்து 800 வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஃபேஸ் இந்த 1000 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கூப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற பர்பஸ்க்காக தான் இந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த 8% வந்து இது கூப்பன் பேமெண்ட். அதுக்கப்புறம் 800 வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் பி வந்து 800, என் வந்து 1, ஆர் வந்து நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 8 is equal to 800 into 1, என் வந்து 1, ஆர் டிவைடட் பை 100. ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ ஆருடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 10%. இங்கே பாருங்கள், இவங்க கொடுத்துருக்க இதுலேயும் 10% வந்துட்டு. சப்போஸ் இந்த ஃபார்மில் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும்னா ஓகே. பட் இல்லைனாலுமே இந்த சிம்பிள் ஃபார்முலா வந்து இதுதான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர். இந்த ஃபார்முலா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். கரண்ட் ஈல்டு இஸ் ஈக்குவல் டு கூப்பன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டிவைடட் பை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். கூப்பன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து 80 டிவைடட் பை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 800. ஸோ டிவைட் பண்ணோன்னா வேல்யூ வந்துடுது உங்களுக்கு. எப்படி சப்போஸ் இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா இதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர். வேறு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே நம்மளுடைய கெயின்ஸ், அதாவது கூப்பன் பேமெண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. அப்புறம் பி வந்து எவ்வளோ வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்றது பி. என் இஸ் ஆல்வேஸ் 1 ஃபார் கரண்ட் ஈல்டு, என் இஸ் ஆல்வேஸ் 1 அண்ட் ஆர் வந்து வி ஹாவ் டு ஃபைண்ட், தட் இஸ் அ கரண்ட் ஈல்டு ஆஃப் த பாண்ட். நெக்ஸ்ட்டு ஈல்டு டு மெச்சூரிட்டி. ஈல்டு டு மெச்சூரிட்டிக்கு வந்து ஆக்சுவலாக இவங்க ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. நம்ம யூடியூப் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நான் கொடுத்துருப்பேன். YDM ஈக்குவல் டு C + F - P டிவைடட் பை N டிவைடட் பை F + P டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடிஞ்சுன்னா அப்ளை பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோஸ் இருக்குது இந்த ஃபார்முலாவில், ஜெம் அகாடமி வீடியோஸே நிறைய இருக்குது. இந்த வீடியோஸ் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலுமே YTMக்கு வந்து YTM ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து நான் சொல்கிற சிம்பிளான ஐடியா என்ன அப்படின்னா,
அதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. Consider 1000 value of the bond whose current market price is 850. The bond carries a coupon payment. இப்படி கொடுத்துட்டு what is YTM அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாமில் வந்து வாட் இஸ் YTM கேட்டு கீழே வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1 வந்து 8%, 2 வந்து 7%, 3 வந்து 6%, இப்படி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 3ஐயுமே போட்டு வேல்யூ ஆஃப் த பாண்ட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். YTM இஸ் நத்திங் பட் ஆர். அதாவது அந்த பாண்டை வந்து கடைசி வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் வந்து 3 இயர்ஸ் அவங்க கையில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன கெயின் வரும் அப்படின்னு சொல்கிறது தான் YTMன்றது. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் a 1000 par value whose current market price is 850. The bond carries a coupon rate of 8%. It has a maturity period of 9 years. What would be the rate of return that the investor earns if he purchases the bond and holds until maturity? இதை கொடுத்துருக்காங்க. இல்லை என்னென்னா வாட் இஸ் YTM வந்து இஸ் நத்திங் பட் ஆர். இப்போ வந்து உங்களுக்கு நான் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலா வந்து ஏன் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னா இதில் வர்ற வேல்யூஸ் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். YTM = C + F - P / N. இந்த ஃபார்முலாவும் நீங்கள் படிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். C + F - P / N the whole thing divided by F + P divided by 2. இதில் போட்டோம் அப்படின்னா where C is a coupon payment, F is the face value of the bond, P is the price of the bond, N is the number of years. C வந்து coupon payment இந்த இடத்துல 80 plus 1000 is the face value of the bond and current market price is 850 divided by N is 9. The whole thing divided by 1000 plus 850 divided by 2. இதில் சால்வ் பண்ணி வர்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வருதுன்னா 10.44ன்னு வருது. இங்கே வந்து 10.71 வருது. ஸோ தேர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ், ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா 10.71 இன்னொன்று வந்து 12, 13 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இதை கிளிக் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வர்ற ஆன்சர் வந்து 10.44ன்னு வந்திருக்கு. அந்த ஃபார்முலாவில் போட்டு நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 10.44. உங்களுக்கு ஆப்ஷன் வந்து 10.71 இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் வந்து 8.01ன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து 13.70. இப்படி 3 ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளோட ஆப்ஷன் வந்து 10.44. ஸோ இது ஈக்குவலாக இருக்குது. இது